இன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மிஸ்டர் டிஐஒய்க்கு தாங்க போயிருந்தோம். இது நம்ம ஊரு சரவணா ஸ்டோர் மாதிரி. இங்க கிடைக்காத பொருளே கிடையாது. நம்ம ஒண்ணு நெனச்சு போனா, அதுவா ஒண்ணு நடக்குங்கிற கதை தாங்க இன்னைக்கு. போனப்பவே நெறைய திங்ஸ் வச்சிருந்தாங்க. கிரீன் கலர பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரம்ஜான் நியரா வந்துட்டுருக்கு. இங்க அத ஹரிராயான்னு சொல்லுவாங்க. அதுக்கான டெக்கரேஷன்ஸ், பொருள்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தது. என் பையனோட ஸ்கூல்ல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதுக்காகன திங்ஸ் வாங்குறதுக்காக தான் இன்னைக்கு நாங்க மெயினா டிஐஒய் போனது. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னது மாதிரி, நம்ம ஒண்ணு நெனச்சு போனா அதுவா ஒண்ணு நடக்குங்கிற மாதிரி, அங்க இருக்க திங்ஸ் எல்லாமே 2 ரிங்கெட்டுக்கு தாங்க வச்சிருந்தாங்க. விச் இஸ் ரூ. 40 நம்ம ஊரு காசுக்கு. என் பையன் பார்த்த எல்லாத்தையுமே அது வேணும், இது வேணும்னு கேட்டுட்டே இருந்தான். இது வந்து ஒரு மினி ஸ்டேப்லர் ஃபார் கிட்ஸுக்கு ரேபிட் மாதிரி. இதெல்லாம் அவன் லிஸ்ட்லயே கிடையாது. பட் என்ன பண்றது? எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு தூக்கி போட்டாச்சு. பட் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. மெயினா அவங்க கேட்டிருந்தது பேபி சிஸ்ஸர்ஸும், க்ளூவும், பேப்பர் கப்ஸும் தான் கேட்டிருந்தாங்க. பட் ஸ்டேஷனரியிலேயே என் பையனால 2 மணி நேரம் நின்னுட்டு இருந்தோங்க. அது வேணும், இது வேணும்னு கேட்டு மாத்தி மாத்தி யோசிச்சு, அவன கன்சல்ட் பண்ணி திங்ஸ் எடுக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடுச்சு. க்ளூல பார்த்தாலே ஒரு 10, 15 வெரைட்டி வச்சிருந்தாங்கங்க. அதுவே சேம் ஸ்டிக்கி க்ளூ தான். லாஸ்ட்டா இந்த பொம்மை படம் போட்ட க்ளூ ஒண்ண தூக்கிட்டாரு. அப்புறம் அப்படியே சிசர் செக்ஷனுக்கு போனோங்க. ஏன்னா மெயினா சிசரும், இந்த க்ளூவும் தான் அவனோட லிஸ்ட்டே. இந்த பேபி சிசர் இருக்குல்ல, இதுவும் லாஸ்ட்டா தூக்கிக்கிட்டு, இந்த பிக் பென்சில பார்த்து